லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நெஞ்சங்களே, இன்றைய நம் ஒலிபரப்பு உங்களுக்கு வழங்கவிருப்பன தடம் தந்த தகைமை, அன்னைவோர் அதிசயம் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை, பரிசேருடைய வெளிவேடம். பரிசேருடைய வெளிவேடமாகிய புளிப்பு மாவை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்கின்றார் இயேசு. சட்டத்தின்படி ஒழுகுதலே சரியான வாழ்வு, கடவுளுக்கு ஏற்ற வாழ்வு எனும் கருத்தியலை கொண்ட பரிசேயர் இயேசுவுக்கு எப்போதும் ஒரு சவாலாக இருந்தனர். மாற்றுச் சிந்தனைகளை மனமேற்காத இவர்கள் இயேசுவின் போதனைகளை திரித்துக் கூறுவதிலும், வதந்திகளை பரப்புவதிலும், மரபுகளை கட்டி காப்பதிலும் கருத்தாயிருந்தனர். சொல்வேறு செயல்வேறு என்ற வேறற்ற வாழ்வுக்குள் அடைபட்டிருந்த பரிசேயரின் வெளிவேடம் அச்சமூகம் பெற்ற சாபமாகிப் போனது. எத்தகு கொடிய பாவியையும் மன்னித்து ஏற்கும் மனம் இயேசுவுக்குள் இருந்தது. ஆனால் எல்லா பாவமும் செய்து கொண்டு ஏதும் அறியாதது போல் வேடமிட்டு வாழ்வோரை இயேசு மிக கடுமையாகச் சாடினார். சிறிதளவு புளிப்பு மாவு ஒட்டுமொத்த மாவையும் புளிப்பேற செய்வது போல வேடதாரிகள் முழு சமூகத்தையும் சாக்கடையில் தள்ள வல்லவர்கள். எவரிடமிருந்து என்னதான் கேட்டாலும் பகுத்துணர்ந்து வாழ்தலே விழிப்பான வாழ்வு, இறைவனுக்கு உகந்த வாழ்வு. வெளிவேடம் பழி பாவத்திற்கான வழி. இறைவா, நீர் உண்மையின் கடவுள். உம் பிள்ளையாகிய நானும் உண்மையின் வழி நடப்பதோடு வெளி வேடமற்ற வாழ்வு தொடர வரம் தாரும். அன்னைவோர் அதிசயம். மெக்சிகோரே அன்னை திருத்தலம், போஸ்னியா ஹெர்செகோவினா. போஸ்னியா ஹெர்செகோவினா நாடு முன்னாள் யுகோஸ்லாவியாவைச் சார்ந்த குடியரசுகளுள் ஒன்றாகும். தென்கிழக்கு ஐரோப்பாவில் பால்கன் நாடுகளில் ஒன்றாக விளங்கும் போஸ்னியா ஹெர்செகோவினா குடியரசின் மேற்கே குரோவேஷிய நாட்டு எல்லையில் அமைந்துள்ள சிறிய கிராமம் மெக்சிகோரே ஆகும். மெக்சிகோரே என்றால் இரு மலைகளுக்கு இடையில் என்று அர்த்தமாகும். இக்கிராமத்தில் 4000ற்கு மேற்பட்ட குரோவேஷிய இன கத்தோலிக்கரும் வாழ்கின்றனர். மெக்சிகோரே கிரினிக்கா குன்றில் 1981 ஜூன் 24 6 சிறாருக்கு புனித கன்னிமரியா காட்சி கொடுத்தார் என்ற செய்தி பரவியவுடன் திருப்பயணிகள் அங்கு வரத் தொடங்கினர். எனவே அச்சமயத்தில் அப்பகுதியை ஆட்சி செய்த முன்னாள் யுகோஸ்லாவிய கம்யூனிச அதிகாரிகள் சுறுசுறுப்பானார்கள். திருப்பயணிகள் வழங்கிய நன்கொடைகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். காட்சி குன்று என்று அழைக்கப்படும் அவ்விடத்திற்குச் செல்லும் வழிகளையும் காவல்துறை அடைத்தது. அக்கிராம பங்கு தந்தை யோசோ ஜோகோ தேசியவாத சதித்திட்டத்தில் ஈடுபட்டார் என குற்றம் சுமத்தப்பட்டு 1981 அக்டோபரில் 3½ ஆண்டுகளுக்கு தண்டனை தீர்ப்பு அளிக்கப்பட்டு கட்டாய வேலை செய்யும் முகாமுக்கு அனுப்பப்பட்டார். ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல், அனைத்துலக மனித உரிமைகள் கழகம் உட்பட பலரின் தலையீட்டின் பேரில் யுகோஸ்லாவியா நீதிமன்றம் இவ்வருள் பணியாளரின் தண்டனை காலத்தை 1½ ஆண்டுகளாக குறைத்தது. அருள் பணியாளர் யோசோ ஜவுகோ 1983 விடுதலை செய்யப்பட்டார். 1981 ஜூன் 24 4 வயது மிரியானா திராட்சிச்சேவிச்சும் 5 வயது இவாங்கா ஈவான்கோவிச்சும் மெக்சிகோரையில் புனித கன்னிமரியை காட்சியில் கண்டதாகச் சொன்னார்கள். அடுத்த நாள் 6 வயது மரியா பவ்லோவிச், 7 வயது யாக்கோவ் கோலோ, 8 வயது விகா இவான்கோவிச், 9 வயது ஈவான்
திராட்சிச்சேவிச் ஆகிய 4வரும் புனித கன்னிமரியை காட்சியில் கண்டதாகக் கூறினார்கள். மெட்ஜுகோரே கிராமத்தின் போத்பிராதோ என்று அழைக்கப்படும் கிரினிகா குன்றில் இக்காட்சியை கண்டதாகத் தெரிவித்தனர். வெண்மை நிறத்தில் கரங்களில் குழந்தையை வைத்திருந்தவாறு அக்காட்சி இருந்தது என்றும், இது வியப்பாக இருந்ததால் அவ்விடத்தை அவர்கள் நெருங்கவில்லை என்றும் அச்சிறார் கூறியிருக்கின்றனர். அடுத்த நாள் அதே நேரத்திற்கு அந்த 4வரும் அங்குச் சென்றனர். பின்னர் மற்ற 2வரும் அவர்களோடு சேர்ந்து கொண்டனர். பல ஆண்டுகளாக இந்த 6 பேரும் அன்னை மரியை தினமும் காட்சியில் பார்ப்பதாக சொல்லப்படுகின்றது. அன்னை மரியும் இக்காட்சிகளில் அச்சிறாரின் வாழ்வுக்கும் அவர்களின் ஊருக்கும் உலகுக்கும் செய்திகளை வழங்கி வருவதாக அவர்கள் சொல்லி அச்செய்திகளையும் வெளி உலகிற்கு அறிவித்து வருகின்றனர். உலகில் கடவுளின் அன்பை உணராமல் இருப்பவர்களுக்காக நாம் அனைவரும் ஜெபிக்க வேண்டுமென காட்சி காண்பவர்களில் ஒருவரான மிரியானா சொல்லியிருக்கின்றார். மெட்ஜுகோரேயில் அன்னை மரியா காட்சி கொடுத்ததற்குப் பின்னர் அன்னை மரியா மெட்ஜுகோரே அன்னை மரியா என்றும் அமைதியின் அரசி என்றும் அழைக்கப்படுகின்றார். அந்த 6 காட்சி காண்பவர்களில் ஒருவரான மரியா என்பவர் அந்த முதல் காட்சிக்குப் பின்னர் ஒவ்வொரு மாதத்தின் 25ஆம் தேதியன்றும், மிரியானா என்பவர் ஒவ்வொரு மாதத்தின் 2ஆம் தேதியன்றும் அன்னை மரியாவிடமிருந்து செய்திகளை பெறுகின்றனர் என்று சொல்லப்படுகின்றது. மெட்ஜுகோரே அன்னை மரியிடமிருந்து இவர்கள் பெறும் செய்திகள் உலகெங்கும் பரவி புகழடைந்து வருகின்றன. அங்கு செல்லும் திருப்பயணிகளின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகின்றது. உலகில் கத்தோலிக்கருக்கு மிகவும் புகழ்பெற்ற திருப்பயண இடமாகவும், ஐரோப்பாவில் அன்னை மரியா காட்சி கொடுத்த 3வது முக்கிய திருப்பயண இடமாகவும் மெட்ஜுகோரே மாறி வருகின்றது. ஆண்டுதோறும் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட திருப்பயணிகள் மெட்ஜுகோரே செல்கின்றனர். 1981ஆம் ஆண்டில் மெட்ஜுகோரேயில் அன்னை மரியா காட்சி கொடுத்த பின்னர் 4 கோடிக்கு மேற்பட்ட திருப்பயணிகள் அங்கு சென்றுள்ளனர் எனவும், உடல் மன ரீதியாக சக்தி பெற்றுள்ளனர் எனவும் ஒரு புள்ளிவிவரம் கூறுகின்றது. மரியா பவ்லோவிச் லுனேட்டி, மிர்யானா திராட்சேவிச் சோல்தோ ஆகிய 2வருக்கும் அன்னை மரியா காட்சி கொடுப்பதாக சொல்லப்படும் நாட்களில் அங்கு சென்று ஜெபத்தில் ஈடுபடும் அன்னை மரி பக்தர்கள் பல அதிசயங்களை பார்ப்பதாக சாட்சி சொல்லியிருக்கின்றனர். அச்சமயத்தில் வானில் கதிரவன் நூல்போல் பிரிந்து தெரிவதாகவும், கதிரவன் நிறம் மாறுவதாகவும், இதயங்களும் சிலுவைகளும் கதிரவனை சுற்றி இருப்பதாகவும் பலருக்கு தெரிகின்றதாம். மெட்ஜுகோரேயில் சொல்லப்படும் அன்னை மரியா காட்சிகள், அவை தொடர்பான வெளிப்பாடுகள் போன்றவை குறித்து விசாரணை நடத்துவதற்கு திருப்பிடம் 2010ஆம் ஆண்டில் ஆயர்கள், இறையியலாளர்கள், இன்னும் பிற வல்லுநர்களைக் கொண்ட குழுவை கர்தினால் கமிலோ ரூயினி அவர்கள் தலைமையில் ஏற்படுத்தியது. விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. மெட்ஜுகோரேயில் அன்னை மரியா காட்சி கொடுக்கும் சமயங்களில் பல புதுமைகள் நடைபெற்று வருகின்றன. இத்தாலியின் பதுவை நகரைச் சார்ந்த சில்வியா பூசி என்ற சிறுமிக்கு நடந்த புதுமை ஒன்று 2011ஆம் ஆண்டு டிசம்பர் 16ஆம் தேதியன்று விவரிக்கப்பட்டது. 2004ஆம் ஆண்டில் இச்சிறுமிக்கு 16 வயது நடந்தபோது கடின நோயால் தாக்கப்பட்டார். எல்லா வகையான மருத்துவ பரிசோதனைகளும் செய்யப்பட்டன. குறை எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆயினும் சில நாட்களுக்குள் அச்சிறுமிக்கு கால்களை நகர்த்தவே முடியவில்லை. சக்கர நாற்காலியில் வாழ்வை தொடங்கினார். 9 மாதங்கள் சக்கர நாற்காலியில் அங்குமிங்கும் சென்று வந்த சிறுமி சில்வியாவின் நோய் மெட்ஜுகோரேயில் 2005ஆம் ஆண்டில் காட்சி குன்றில் இவான் திராட்சேவிச் என்பவருக்கு அன்னை மரியா காட்சி கொடுத்தபோது முழுவதும் குணமடைந்தது. ஆக 16 வயதில் திடீரென மாறிய சில்வியாவின் வாழ்வு 17 வயதில் மீண்டும் புத்துயிர் பெற்றது. தனக்கு நடந்ததை சில்வியாவே ஒரு ஜெபக் கூட்டத்தில் பகிர்ந்து கொண்டுள்ளார். சில்வியா போன்று பலருக்கு புதுமைகள் நடப்பதாக இணையதளத்தில் செய்திகள் வெளியிடப்பட்டுள்ளன. அன்னை மரியா இக்காட்சிகளில் உலகுக்கு பல செய்திகளை சொல்லி வருகின்றார். அவற்றுள் ஒன்று இதோ: அன்பு குழந்தைகளை, நீங்கள் அனைவரும் உங்கள் விசுவாச வாழ்வை வாழ்ந்து ஒவ்வொரு வழியிலும் அதற்கு எடுத்துக்காட்டாக வாழுங்கள். சிறு குழந்தைகளை,
பாவத்திலிருந்தும் சோதனைகளிலிருந்தும் விலகியிருக்க தீர்மானியுங்கள். உங்கள் இதயங்களில் தூய வாழ்வுக்கான மகிழ்வும் அன்பும் இருக்கட்டும். சிறு குழந்தைகளே, நான் உங்களை அன்பு செய்கின்றேன். உன்னத கடவுளின் முன்பாக உங்களுக்காக பரிந்துரைக்க உங்களோடு இருக்கின்றேன். எனது அழைப்புக்கு பதில் அளித்ததற்கு நன்றி. இதுபோன்ற செய்திகளை இன்றும் வழங்கி வருகின்றார் அன்னை மரியா. திரு அவை வரலாற்றில் என்றுமே இல்லாதவாறு இக்காட்சிகள் இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு மாதமும் புனித கன்னிமரியா இங்கு காட்சி அளித்து கொண்டிருக்கின்றார். இறைமகன் இயேசு ஒவ்வொரு முறையும் தமது செய்தியை முழு உலகத்திற்கும் தமது அன்னை வழியாக வழங்கி வருகின்றார் என்பதை இதன் வழி அறிகின்றோம். மெட்ஜகோரை குறிப்பிடத்தக்க சுற்றுலா தலங்கள் இல்லாத ஓர் எளிய இடமாக இருந்தாலும், இளைஞர்கள் மற்றும் பெரியவர்கள் என பலர் இறைவேண்டல் செய்யவும், மனமாற்றத்தை அனுபவிக்கவும், தங்கள் நம்பிக்கையை ஆழப்படுத்தவும் வரும் ஆன்மீக மாற்றத்தின் தளமாக மாறியுள்ளது என்கின்றார் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் அத்திருத்தலத்தின் அப்போஸ்தலிக்க பார்வையாளராக நியமிக்கப்பட்டுள்ள பேராயர் ஆல்தோ கவால்லி. அன்பர்களே, உலகில் சண்டைகள் நீங்க, குறிப்பாக காசா மற்றும் உக்ரைனில் வன்முறை ஒழிந்து அமைதி நிலவ, மெட்ஜகோரே அன்னை மரியாவாகிய அமைதியின் அரசியிடம் ஜெபிப்போம். மாதா உன் மகிமைகளை எப்படி சொல்லுவேன்? மனசுக்குள்ளே இருக்குதம்மா, நான் எப்படி பாடுவேன்? மோர்க்கார சிறுவனுக்கு முடம் நீக்கி வாழ்வளித்தாய், பால்கார சிறுவனுக்கும் பக்கம் வந்து காட்சி தந்தாய். மோர்க்கார சிறுவனுக்கு முடம் நீக்கி வாழ்வளித்தாய், பால்கார சிறுவனுக்கும் பக்கம் வந்து காட்சி தந்தாய். அலை மோதும் கடல் நடுவே அன்றடித்த புயலினிலே, அலை மோதும் கடல் நடுவே அன்றடித்த புயலினிலே, தத்தளித்த கப்பலையே தாங்கி கரை சேர்த்தவளே, தாங்கி கரை சேர்த்தவளே. தீராத நோயெல்லாம் உன் தீர்த்தத்தினால் தீருதம்மா, வாராத இன்பம் எல்லாம் வந்து எம்மை சேருதம்மா. தீராத நோயெல்லாம் உன் தீர்த்தத்தினால் தீருதம்மா, வாராத இன்பம் எல்லாம் வந்து எம்மை சேருதம்மா. பாராளும் என் தாயே ஆரோக்கிய மாதாவே, பாராளும் என் தாயே ஆரோக்கிய மாதாவே, தாராயோ உன்னருளே தஞ்சமம்மா உம்மடியே, தஞ்சமம்மா உம்மடியே. மாதா உன் மகிமைகளை எப்படி சொல்லுவே? மனசுக்குள்ளே இருக்குதம்மா, நான் எப்படி பாடுவே? மாதா உன் மகிமைகளை எப்படி சொல்லுவே? மனசுக்குள்ளே இருக்குதம்மா, நான் எப்படி அன்னை ஓர் அதிசயம் என்ற தலைப்பில் மெட்ஜகோரே அன்னை திருத்தலம் குறித்து இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். கோவிட்-19 பெருந்தொற்றின் உச்சக்கட்டத்தில் மார்ச் 27, 2020 அன்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நிகழ்த்திய வரலாற்று சிறப்புமிக்க சாத்தியோ ஒர்பிஸ் இறைவேண்டலின் 5வது ஆண்டு நிறைவை குறித்து தனது சிந்தனைகளை பகிர்ந்து கொண்டுள்ளார் திருப்பீட சமூக தொடர்பு துறையின் செய்திப்பிரிவு தலைவர் அந்திரேயா தொர்னெல்லி. 5 ஆண்டுகளுக்கு முன்பு கோவிட்-19 பெருந்தொற்றால் ஏற்பட்ட உலகளாவிய ஊரடங்கு காரணமாக லட்சக்கணக்கான மக்கள் வீட்டிலிருந்தே பார்த்து கொண்டிருந்த வேளையில், மழை பெய்யும் ஒரு மாலை வேளையில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன்னந்தனியாக புனித பேதுரு பெருங்கோவிலின் படிகளில் ஏறியதையும் நினைவு கூர்ந்துள்ளார் தொர்னெல்லி.
அன்புக்குரியவர்களின் ஆறுதல் இல்லாமல் பலர் கோவிட் பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்டதால் புனித பேதுரு சதுக்கம் ஆள் அரவமின்றி காலியாக இருந்தது என்றும் அது அந்த காலத்தின் தனிமை மற்றும் அச்சத்தின் அடையாளமாக இருந்தது என்றும் கூறியுள்ளார் தொர்னையல்லி. இத்தருணத்தில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் உலகத்திற்காக இறைவேண்டல் செய்து தனது ஆசிரை வழங்கினார் என்பதையும் பெருந்தொற்றின் துன்பத்தில் வாழ்ந்த மக்களுடன் ஒரு வலிமை வாய்ந்த தொடர்பை ஏற்படுத்தினார் என்பதையும் நினைவுகூர்ந்துள்ளார் அவர். அடிமைத்தனம் என்பது கடந்த காலத்தில் இடம்பெற்ற ஒரு நிகழ்வு மட்டுமல்ல, மாறாக அது இன்றும் தொடர்கிறது என்று கூறினார். அமெரிக்க நாடுகள் நிறுவனத்தில் திருப்பீடத்தின் நிரந்தர பார்வையாளராக பணியாற்றும் பேராயர் ஜூவன் அந்தோனியோ குருஸ் செரானோ. மார்ச் 25 இச்செவ்வாயன்று OAS எனப்படும் அமெரிக்க நாடுகள் நிறுவனத்தில் இடம்பெற்ற அடிமைத்தனம் மற்றும் அட்லாண்டிக் கடல் கடந்த அடிமை வர்த்தகத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் அனைத்துலக நினைவு தினத்தில் உரையாற்றிய போது இவ்வாறு தெரிவித்தார் பேராயர் செரானோ. நவீன அடிமைத்தன வடிவங்களை தீவிரமாக எதிர்த்து போராடும் அதே வேளையில் அடிமைத்தனத்தின் வரலாற்றை நினைவில் வைத்துக் கொள்ளுமாறும் அதன் உறுப்பினர்களிடம் வலியுறுத்தினார் பேராயர் செரானோ. அடிமைத்தனம் தனிநபர்களை மனிதாபிமானமற்றதாக்குகிறது என்ற திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் கருத்தை பிரதிபலிக்கும் வகையில் மனித வர்த்தகத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான தொடர்ச்சியான விழிப்புணர்வு மற்றும் ஒருங்கிணைந்த முயற்சிகளின் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தினார் பேராயர் செரானோ. இந்தோனேசியாவின் எண்டோ திரு அவைசார் மாநிலத்தின் ஆயர்கள் சுற்றுச்சூழல் மாற்றம், சமூக நீதி மற்றும் நற்செய்தி விழுமியங்களுக்கான அர்ப்பணிப்பை வலியுறுத்தி 2025ஆம் ஆண்டுக்கான தவக்கால செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளனர். சுற்றுச்சூழல் அக்கறைகள், மனித வர்த்தகம், குழந்தை வளர்ச்சி குறைபாடு, விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு சவால்கள், சமூக நீதி ஆகிய 5 முக்கிய தலைப்புகளின் கீழ் அவர்கள் தங்களின் தவக்கால செய்திகளை வழங்கியுள்ளனர். சிரியாவில் தற்போதைய மனிதாபிமான நெருக்கடி காரணமாக மக்கள் தொகையில் ஏறக்குறைய 1,60,00,000 பேர் உணவு, தண்ணீர், தங்குமிடம், நலவாழ்வு பராமரிப்பு போன்ற அத்தியாவசிய தேவைகளை அணுக முடியாமல் தவிப்பதாக ஐக்கிய நாடுகள் நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஏறக்குறைய 14 ஆண்டுகால மோதலுக்கு பிறகு 1,30,00,000க்கும் அதிகமான மக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர் என்றும் டிசம்பரில் அரசு தலைவர் பஷார் அல் அசாத்தின் வீழ்ச்சிக்கு பிறகு 3,50,000 புலம்பெயர்ந்தோர் திரும்பி வந்தாலும் அங்கு நிலைமை இன்னும் மோசமாகவே இருப்பதாகவும் உரைத்துள்ளது அந்நிறுவனம். சூடானின் தர்ஃபர் மாநிலத்தில் 8,25,000 குழந்தைகள் மோதல் நிகழும் பகுதிகளில், குறிப்பாக அல் ஃபாஷர் மற்றும் ஜாம்சம் இடம்பெயர்ந்தோர் முகாம்களில் சிக்கியுள்ளதாக யுனிசெஃப் நிறுவனம் தெரிவித்துள்ளது. மார்ச் 27 வியாழக்கிழமை இந்த தகவலை அறிக்கை ஒன்றில் வழங்கியுள்ள அந்நிறுவனம் 4,57,000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் ஏறக்குறைய 1,46,000 பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ளனர் என்றும் கவலை தெரிவித்துள்ளது. இந்த மோதலில் 3 மாதங்களில் அல் ஃபாஷரில் மட்டும் 70க்கும் மேற்பட்ட குழந்தைகள் உயிரிழந்துள்ளனர் என்றும், மேலும் தீவிர வான்வழி தாக்குதல்கள் ஜாம்சாமில் குழந்தைகளுக்கு ஆபத்தை அதிகரித்துள்ளன என்றும் தனது வேதனையை வெளிப்படுத்தியுள்ளது. சிரியாவின் குழந்தைகளில் பலர் 14 ஆண்டுகால கொடூரமான மோதலிலிருந்து தப்பி பிழைத்துள்ளதால் அவர்கள் சிறந்த எதிர்காலத்தை பெறுவதற்கான அவசர அனைத்துலக ஆதரவை கோரியுள்ளது யுனிசெஃப் நிறுவனம். சிரியாவின் 75 விழுக்காட்டிற்கும் மேற்பட்ட குழந்தைகள் போரின் போது பிறந்தவர்கள் என்றும், மேலும் இக்குழந்தைகள் இடம்பெயர்வு மற்றும் வன்முறை உள்ளிட்ட கடுமையான துன்பங்களை எதிர்கொண்டவர்கள் என்றும் கூறியுள்ளது அந்நிறுவனம். சிரியாவில் நிகழ்ந்து வரும் அண்மைய வன்முறைகள் அங்கு நிலைமைகளை மோசமாக்கி உள்ளது என்றும், இதில் குறைந்தது 13 குழந்தைகள் கொல்லப்பட்டு பரவலான இடப்பெயர்வுக்கு வழிவகுத்துள்ளது என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளது அந்நிறுவனம். மேலும் அங்கு நிலைமை இன்னும் பேரழிவை தரக்கூடியதாகவே உள்ளது என்றும், பல குடும்பங்கள் வறுமையில் வாடுகின்றன என்றும் தனது கவலையை வெளிப்படுத்தியுள்ள அந்நிறுவனம், இச்சூழல் குழந்தை தொழிலாளர் மற்றும் இளம் வயது திருமணம் போன்ற அவநம்பிக்கையான நடவடிக்கைகளுக்கு மக்களை ஆட்படுத்துகின்றது என்றும் கோடிட்டு காட்டியுள்ளது. இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.